கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடதே. சொத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சொத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசித்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். காலை வேளை தியான வேலைக்காக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 17 18 வசனத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இந்த 2 வசனமே ஒரு அருமையான வசனம். 17 வசனத்தில் கூட சொல்லப்படுது, வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு. வெண்கலம் விலை குறைஞ்சது, பொண்ணு விலை கூடினது. இரும்புக்கு பதிலாக வெள்ளி, இரும்பை விட வெள்ளி மதிப்பு மிக்கது. மரங்களுக்கு பதிலாக வெண்கலம், மரத்தை விட வெண்கலம் மதிப்பு மிக்கது. கற்களுக்கு பதிலாக இரும்பு, கல்லுக்கு பதிலாக இரும்பு அப்படிங்கிற கல்லை விட இரும்பு விலை உயர்ந்தது, தரம் மிகுந்தது. அப்போ இதெல்லாம் உனக்காக நான் வரப்பண்ணுவேன். அற்ப காரியத்தை அதிசயமாக மாற்றுவேன். உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவேன். கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் தண்டற்காரரை நீதி. இப்போ நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் சொன்னால் பிள்ளைகளையும் கணவரையும் பெரியவங்களையும் சமாதானத்தினால் நிரப்பி நீதி உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்த வசனத்தில் கூட சொல்லப்படுது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசம் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. இது ஒரு அருமையான வார்த்தை. கொடுமை, அழிவு, நாசம் இதெல்லாம் உன் எல்லையே இருக்காது. உன் மதில்களை ரட்சிப்பேன், உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த வசனம் எனக்கு என்னுடைய மகள், மூத்த மகளுக்கு பிள்ளைங்கள 2வது அவள், பொம்பளை பிள்ளைங்கள மூத்தவா. அவளுக்கு பியூலா அவள் பேர். அவளுக்கு என்ன அப்படின்னா ஒரு 3 வயசு வரைக்கும் ஒரு வெட்டு வரும் ஃபிக்ஸு. எப்படின்னா அந்த ஃபிக்ஸ் வந்துடுச்சுன்னா அழ ஆரம்பிச்சிருவா. இல்லை ஃபிக்ஸ் வந்துடுச்சுன்னா பொதுவாக அழுத உடனே நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துட்டு அவளை என்ன செய்யணும், எடுத்துடணும், பார்த்துடணும். இல்லை அப்படின்னா அந்த அழுகை அப்படியே ஏக்கமாக மாறி அப்படியே என்ன செய்யும், கண்ணோடு அப்படி கண்ணை எழுதிட்டு போய் வாயெல்லாம் நுர தள்ளி அப்படி வெட்டு வந்துடும். இது அவளுக்கு வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எங்கே அவள் அழுகை சத்தம் கேட்டாலும் ஓடிடுவேன். அவன் முன்னால் போய் நின்றுட்டேன்னா அவள் என்னை பார்த்த உடனே அழுகை நிறுத்திடுவாள், அப்படியே சரியாயிடுவாள். ஆனால் என்னை பார்க்கலன்னா அப்படியே என்ன செய்வாள், அந்த அழுகை இழுத்து அப்படியே மூச்சு திணறி வாயிலிருந்து நுர கண்ணெல்லாம் ஏற சுருகிரும். அந்த மாதிரி கண் இப்படி ஒரு மாதிரி சுருகிரும். இப்படியெல்லாம் ஒரு நிலைமையாக இருந்துச்சு. அப்போ நான் எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வேன்னா தூக்கிட்டு எங்கள் அப்பா அப்போ ஹோமியோபதி டாக்டராக இருந்தாங்க அடுத்த தெருவில். அதனால் அவங்க தூக்கிட்டு ஓடுவேன். ஓடி அங்கே போய் உடனே அவங்க ஏதாவது ஃபஸ்ட் எய்டு பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு தான் வருவேன்.
ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினார், நீ வந்து ப்ரேயர் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்து வயசு வந்து 18 வயசு 19 வயசு. அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணேன், உடனே அவளை வந்து அந்த மாதிரி வெட்டு வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னேன், நீ இனிமேல் தூக்கிட்டு ஓடாத அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இந்த வாக்குத்தத்தம் தந்தார். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசம் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு சொன்ன உடனே அதை பிடிச்சிட்டேன் நான். ஆண்டவர் சொல்லிட்டார், இனி இந்த மாதிரி அழிவு வராது, இனி இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிச்சு விசுவாசத்தோடு இருந்தேன். மறுதடவை இதே மாதிரி வெட்டு வந்துருச்சு. வெட்டு வந்தோடனே நான் என்ன பண்ணலை, தூக்கிட்டு ஓடலை. எனக்கு விசுவாசம் வந்துருச்சு. என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் விசுவாசத்தை எனக்கு ஒரு கிஃப்ட் கிருபையாக தந்திருக்கிறாரு. அந்த விசுவாச வரத்தை தான் எனக்கு தந்திருக்காரு. நிறைய காரியங்கள் நான் அதை உணர்ந்துருக்கிறேன். அந்த விசுவாசம் வந்த உடனே எனக்குள்ள தைரியம் வந்துடும். மனதில் ஆண்டவர் ரொம்ப நம்பிடுவேன். அப்போ உடனே அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் தந்த உடனே இவளுக்கு விட்டு வந்த உடனே நான் அப்படி மடியில் போட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இனி கொடுமை தேசத்திலும் அழிவு நாசம் எல்லையும் கேட்கப்பட மாட்டான்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இவன் இப்படி இருக்காளே, செத்த மாதிரி ஆயிட்டா. கைங்காலெலாம் அப்படியே தலையெல்லாம் தொங்கப்பட்ட மாதிரி, கை காலெலாம் அப்படியே என்ன விழுந்து போன மாதிரி ஆயிட்டாலே. நீங்கள் சொன்னீங்களே அந்த வார்த்தை தானே நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அந்த வார்த்தையின்படி இப்போ அவளுக்கு வந்து ஜீவனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை முகத்தையே பார்த்துட்டு அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். சுற்றி உட்காந்துட்டு இவங்களோட அம்மா வந்து என்ன, நீ தூக்கிட்டு ஓடு என்ன வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு என்னை ஏசிகிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே காதில் விழலை. அந்த வார்த்தையை இப்படி சொல்லி அவள் கண்ணை பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள பாருங்க அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே என்ன செஞ்சா, எந்திரிச்சிட்டா. அந்த மாதிரி அந்த வெட்டு அதோட சரி. அதுக்கு பிறகு அந்த வெட்டு வந்ததே கிடையாது, அந்த ஃபிக்ஸ் வந்ததே கிடையாது. அந்த வார்த்தைகளை நான் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் விடுதலை தந்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்புறம் உன் மதில்களை ரட்சிப்பேன், உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். இது யாருக்கு சொன்னார் தெரியுமா? எனக்கு. எப்படி சொன்னார் தெரியுமா? மதில்கள்னால் குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, கணவர், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. வாசல்கள்னால் பிள்ளைகளை துதி என்று சொல்லுவாய். பிள்ளைங்களை கொண்டு நம்ம துதிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வார்த்தைகளின் பொருளை விளக்குனார். இதுவரைக்கும் அப்படியே நடத்தியிருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாட்சியாக சொல்கிறேன், நீங்களும் கூட உங்களுடைய காரியங்களில் வார்த்தைகளை விசுவாசிங்க, அதை பிடித்து கொள்ளுங்க, அதன்படியே ஆண்டவர் நடத்துவார். ஆமேன். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது, செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம். உங்கள் வார்த்தையை விசுவாசிக்கும்போது நீ கைவிடாத தகப்பனாக எங்களோடு